Shanmugam IAS Academy. This is the Hindu news analysis for the date 23rd September 2021. Let's go into the analysis. The first article for the day is 50,000 for each COVID death. So NDMA National Disaster Management Authority வந்து கோவிடால இறந்த ஒவ்வொருத்தருக்கும் 50,000 வந்து கொடுக்க போறாங்க. அவங்களோட கின்க்கு 50,000 வந்து கொடுக்க போறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் அவங்க வந்து கோவிட்னால வந்து அஃபெக்ட் ஆகி சிவியரா அஃபெக்ட் ஆயிருந்தாங்க, இல்லை அதனால இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து 50,000 வந்து கொடுப்பாங்க. ஸோ இது யாரு கொடுப்பாங்க அப்படின்னா ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அவங்க தான் வந்து கொடுக்க போறாங்க. அதை டிஸ்பர்ஸ் பண்றது யாரு பீப்புளுக்கு அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் DDM அவங்க தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க பீப்புளுக்கு. அண்ட் இதுக்கான ப்ரொசீஜர் வந்து பாத்தீங்கன்னா COVID-19 பேஷண்ட் இறந்து வித்தின் 30 டேஸ்க்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அண்ட் ரெக்வயர்ட் அமௌண்ட் வந்து நம்மளோட ஆதார் லிங்க்டு பேங்க் அக்கௌண்ட்க்கு டைரக்டா வந்து டெபாசிட் ஆயிடும். அண்ட் இது ரிலேட்டடா ஏதாவது கிரீவன்ஸ், அதாவது டெத் சர்டிஃபிகேட் ரிலேட்டடா ஏதாவது கிரீவன்ஸ் இல்லைனா இது ரிலேட்டடா ஏதாவது குவரிஸ் இருந்தது அப்படின்னா we have to enquire with the district level committees. அவங்க கூட தான் வந்து என்கொயர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. So that is about this particular article. So NDMA பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இது வந்து தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ஒரு அபெக்ஸ் அத்தாரிட்டி, டாப் அத்தாரிட்டி. இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி பிகாஸ் இது ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ஆக்ட் அப்படின்னு பார்த்தா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005ல பாஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட சேர்பர்சன் பிரைம் மினிஸ்டர், 9 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அண்ட் அதுல ஒரு மெம்பர் வந்து வைஸ் சேர்பர்சனா வந்து இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட எவல்யூஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு ஹை பவர் கமிட்டி வந்து செட் பண்ணாங்க 1999ல. அதே மாதிரி குஜராத்தோட எர்த்குவேக்கு அப்புறம் ஒரு நேஷனல் கமிட்டி வந்து செட் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான்ஸ்க்கு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக அதை எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா 10th 5 இயர் பிளான்ல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி ஒரு டீடைல்டு சாப்டர் வந்து கொடுத்திருந்தாங்க. அண்ட் 12th ஃபினான்ஸ் கமிஷன்ல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதை பத்தின ரிப்போர்ட்ஸை டீடைல்டா வந்து ரிவ்யூ பண்ணாங்க 12th ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ 23rd December 2005ல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் பாஸ் பண்ணி NDMA வந்து கிரியேட் பண்ணாங்க. இதோட சேர்பர்சன் வந்து யூனியன் கவர்மெண்ட் லெவல்ல வந்து பிரைம் மினிஸ்டர், அதே வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருக்கு. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் லெவல்ல ஹெட் வந்து சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. So next article is Covishield fine but not Indian certification UK. So இந்த ஆர்டிகல் பத்தி இது ரிலேட்டடா நம்ம நேத்தே பார்த்தோம். அதாவது UK வந்து நம்மளோட வேக்சினை வந்து ரெகக்னைஸ் பண்றாங்க, ஆனா நம்மளோட வேக்சின் சர்டிஃபிகேஷனை ரெகக்னைஸ் பண்ணல. which means இந்தியன்ஸ் வந்து UKக்கு போனாங்க அப்படின்னா ஈவன் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் கூட அவங்க வந்து குவாரண்டைன் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் 10 டேஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு டிஸ்கிரிமினேட்டரி பிராக்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா இஸ் பிளேஸ்ட் in the amber countries. amber countries னா என்னன்னா வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லையா நம்மளோட பப்ளிக் ஹெல்த் பாடிஸ், ஸோ அவங்கள வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து ஆம்பர் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் UK வந்து ஒரு 18 கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரீன் லிஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. விச் மீன்ஸ் அவங்களோட பப்ளிக் ஹெல்த் பாடிஸ் who are issuing வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் அவங்கள வந்து ரெகனைஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் கனடா, டென்மார்க், பர்புடா அந்த மாதிரியான கண்ட்ரீஸ் எல்லாத்தையுமே வந்து ரெகனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிரீன் லிஸ்ட்ல இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு குவாரண்டைன் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ண தேவை கிடையாது. ஸோ கோவிஷீல்டு வேக்சின் பத்தி டெஃபினட்டா தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் டெவலப்டு பை AstraZeneca and the University of Oxford. இது வந்து இட்ஸ் a Indian variant of AstraZeneca D1222. இது யாரு ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா this version of vaccine is developed by University of Oxford in collaboration with Swedish British drug maker AstraZeneca. So இந்தியால manufacturing partner யாருன்னா Serum Institute of India. இதோட constituent and actions வந்து என்னன்னா it is based on weakened version of common cold virus or adenovirus that is found in chimpanzees. chimpanzeesல இருக்கிற ஒரு variant தான் வந்து இதுல இருக்கு. The viral vector contains the genetic material of SARS-CoV-2 spike protein present on the outer surface of the virus that help it bind with the human cell. The body's immune system is supposed to recognize this protein as a threat and work on building antibodies against it. So இதுதான் வந்து இதோட ஆக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
WHO tightens global air quality norms. So லாஸ்டா வந்து air quality norms WHO ரிலீஸ் பண்ணது பாத்தீங்கன்னா 2005. ஸோ இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதை திருப்பியும் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. எதனால அப்படின்னா ஏர் பொல்யூஷனால நிறைய ஹெல்த் டேமேஜஸ் வந்து வருது அப்படிங்கிறதுனால தான். அண்ட் இந்தியாவுக்கு இதனால எந்த எஃபெக்டும் இருக்காது. ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு தனி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, நேஷனல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். அண்ட் நம்ம கவர்மெண்ட் நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ப்ரோக்ராமையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா 20 to 30% reduction particulate matter concentration by 2024 in 122 cities, keeping 2017 as the base year for the comparison of concentration. So இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமோட எய்ம். ஸோ 2024ல 20 to 30% வந்து பார்ட்டிகுலேட் மேட்டர் கான்சன்ட்ரேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கணும் 122 சிட்டிஸ்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராமோட எய்ம். ஸோ இந்த சிட்டிஸ்லாம் எப்படி சூஸ் பண்ணுவாங்க இந்த 122 சிட்டிஸ் அப்படின்னா, அவங்க வந்து அந்த நேஷனல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க 2011 2015 வரைக்கும். ஸோ அந்த கண்ட்ரீஸ்லாம் எடுத்து தான் வந்து அந்த 122 கண்ட்ரீஸை வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா WHO 2005ல என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண அப்டேட்டட் வெர்ஷனில் என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட நேஷனல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இது எல்லாமே மில்லிகிராம் per மீட்டர் கியூப் அதில் தான் வந்து இருக்குது. ஸோ இது வந்து யூ கேன் ஜஸ்ட் see it for ப்ரிலிம்ஸ்லையும் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு. ஸோ எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுனால கிட்டத்தட்ட 7 million ப்ரீமெச்சூர் டெத்ஸ் வந்து நடக்குது. அண்ட் இட் ரிசல்ட் இன் லாஸ் ஆஃப் மில்லியன்ஸ் மோர் ஹெல்த்தி இயர்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ ஹெல்த்தி இயர்ஸ் ஆஃப் லைஃப் அதனால வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹியர் வி ஹேவ் டு நோ அபவுட் நேஷனல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இது யார் செட் பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட். ஸோ சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் ஹாஸ் பீன் conferred this power by Air Act 1981. ஸோ இதில் என்னென்ன பொல்யூட்டன்ஸ் எல்லாம் வந்து மெஷர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா பார்ட்டிகுலேட் matter 10, particulate matter 2.5, nitrogen dioxide, sulfur dioxide, carbon monoxide, ozone, ammonia, lead, benzene, benzopyrene, arsenic and nickel. And this pollutants வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. And here we have to know about WHO. So இது வந்து ஒரு யுனைடெட் நேஷன்ஸோட ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி ஃபார் ஹெல்த் 1948ல செட் பண்ணாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவா ஸ்விட்சர்லாண்டில் வந்து இருக்கு. டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா 194 மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்காங்க, 150 கண்ட்ரி ஆஃபீஸஸ் இருக்காங்க, 6 ரீஜனல் ஆஃபீஸஸ் வந்து இருக்கு. அண்ட் இட் இஸ் an intergovernmental organization and works in collaboration with its member states, usually through the ministries of health. Health ministries யூஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்றாங்க, collaborate பண்றாங்க. The WHO provides leadership எதுல அப்படின்னா global health matters-ல shaping the health research agenda, setting norms and standards, articulating evidence-based policy options, providing technical support எதுக்காகனா to countries and monitoring and accessing their health trends. So the health related matters எல்லாத்துக்கும் இவங்க வந்து ஒரு global leader-ஆ வந்து ஆக்ட் பண்றாங்க. That's all you have to know about WHO. Next is 2500 rhino horns turned to ashes in Assam. So இது ஏன் எரிச்சாங்க, கவர்மெண்ட் தான் வந்து எரிச்சாங்க. எதுக்காக எரிச்சாங்க அப்படின்னா ரைனோட ஹார்ன்ஸ் வந்து நிறைய சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸ் வந்து அது மேல இருக்கு. ஸோ அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து இல்லீகலா வந்து ட்ரேட் பண்றாங்க. அதனால அந்த அனிமலை வந்து ஹண்ட் பண்றாங்க தேவையில்லாம. ஸோ அதனாலதான் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அதுல வந்து எந்த ஒரு மெடிக்கல் யூஸும் இல்லை, அதுல சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இனிமேல் வந்து ரைனோசரஸை வந்து தேவையில்லாம ஹண்ட் பண்ணாதீங்க, பிகாஸ் அதோட பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால தான் வந்து டிசாஸ்டர்னாலையும் ஃப்ளட்னாலையும் நிறைய ரைனோசரஸ் பார்த்தீங்கன்னா வந்து இறந்துருக்கும். ஸோ அந்த ரைனோசரஸோட ஒன் ஹார்ன் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆல்டர்ல போட்டு கம்ப்ளீட்டா எரிச்சிட்டாங்க. So here we have to know about Kaziranga National Park, because அங்க தான் ஒன் ஆன் ரைனோசரஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறனால. ஸோ இது வந்து ஸ்டேட் ஆஃப் அசாம்ல இருக்கு, கவர்ஸ் 42,996 hectares and it is a single largest undisturbed and representative area in Brahmaputra Valley Plain. ஸோ இங்கே தான் இருக்கு கசிரங்கா நேஷனல் பார்க். பாருங்க, இதோட லீகல் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 1974 நேஷனல் பார்க்குங்கிற ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் இட் ஹாஸ் பீன் டிக்ளேர்ட் அ டைகர் ரிசர்வ் சின்ஸ் 2007. ஸோ இட் ஹாஸ் அ டோட்டல் டைகர் ரிசர்வ் ஏரியா ஆஃப் 1030 ஸ்கொயர் மீட்டர் வித் அ கோர் ஏரியா ஆஃப் 430 ஸ்கொயர் கிலோமீட்டர். இன்டர்நேஷனல் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவோட வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் 1985ல. அண்ட் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பேர்ட் ஏரியா which was given by BirdLife International. அண்ட் இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஸ்பீஷஸ்லாம் இருக்குன்னா
it is the home of world's most one-horned rhinos. So one-horned rhinos oda home வந்து Kaziranga National Park தான். Pobithora Wildlife Sanctuary has the highest density of one-horned rhino in the world and second highest number of rhinos in Assam after Kaziranga National Park அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் வந்து எங்க கசிரங்கா நேஷனல் பார்க்ல யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னா 4 பிக் ஸ்பீஷஸ்க்கு ரைனோ, எலிஃபண்ட், ராயல் பெங்கால் டைகர் அண்ட் ஏசியாட்டிக் வாட்டர் பஃபலோ இதுக்கு எல்லாமே வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ் அண்ட் ஹைவேஸ் வந்து அந்த கசிரங்கா நேஷனல் பார்க்ல போறது பாத்தீங்கன்னா நேஷனல் ஹைவே 37 வந்து நேஷனல் பார்க் வழியா தான் வந்து போகுது. அதே மாதிரி 250 சீசனல் வாட்டர் பாடிஸ் வந்து அங்க இருக்கு. பிசைட்ஸ் திப்பு ரிவர் ரன்னிங் த்ரூ இட். அண்ட் அசாம்ல இருக்க மித்த நேஷனல் பார்க்ஸ் வந்து திப்ரு சைக்கோவா நேஷனல் பார்க், மனாஸ் நேஷனல் பார்க், நம்மேரி நேஷனல் பார்க், ராஜீவ் காந்தி ஒராங் நேஷனல் பார்க். ஸோ இது எல்லாமே வந்து அசாம்ல தான் வந்து இருக்கு. ஸோ த லாஸ்ட் நியூஸ் ஃபார் த டேஸ் கோவலம் கெட்ஸ் ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல அங்கே தான் வந்து இருக்கு தமிழ்நாடுல. ஸோ இதுக்கு ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அன் எக்கோ லேபிள் விச் இஸ் கிவன் ஆஃப்டர் செக்கிங் 23 criteria. அண்ட் இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். இது வந்து இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் எக்கோ லெவல் டேக் வித் அடிஷன் ஆஃப் 2 பீச்சஸ். இப்போ டோட்டலாக எவ்வளோ ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் பீச்சஸ் இருக்குது இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம்னா 10 பீச்சஸ் வந்து இருக்குது. அண்ட் 2021 எந்தெந்த பீச்சஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னா கோவளம் இன் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியில் ஈடன் பீச்சுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மீதி 8 பீச்சஸ் வந்து நாம மேப்பில் வந்து பார்க்கலாம். ஸோ ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பீச்சஸ்லாம் வந்து கிளீனஸ்ட் பீச்சஸ் அரவுண்ட் தி வேர்ல்ட் and it is recognized as one of the world's voluntary eco labels that are awarded to beaches, marinas award பண்ணுவாங்க as well as sustainable boating tourism operators. இங்க எல்லாத்துக்குமே ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து டு சர்டிஃபை a beach with a blue flag certification, ஒரு பீச்சை ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷனுக்கு வந்து சர்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் என்விரான்மெண்டல், எஜுகேஷனல், அக்சசிபிலிட்டி அண்ட் சேஃப்டி கிரைட்டீரியா வந்து செக் பண்ணணும். அந்த மாதிரி வந்து 33 கிரைட்டீரியா வந்து இருக்கு ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் வேணுமா வேண்டாமா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு. லைக் வந்து குவாலிட்டி, வாட்டரோட குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், அதே மாதிரி டிசேபிள்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கா, ஹேவிங் வேஸ்ட் டிஸ்போசல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, ஃபர்ஸ்ட் எய்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கா, அண்ட் ஒரு சில வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் கிரைட்டீரியாவும் இருக்கு, கம்பல்சரி கிரைட்டீரியாவும் இருக்கு. அண்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல என்ன சொல்லியிருக்காங்க ஆர்டிக்கல் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஈக்குவலி எவ்வளோ இருக்கு வாட்டர்ல அதை வந்து டெஃபினட்டா வந்து செக் பண்ணணும். அதை பேஸ் பண்ணியும் அதுவும் ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா. அதை பேஸ் பண்ணி தான் ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் தருவாங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹூ கிவ்ஸ் திஸ் ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் ஃபார் பீச்சஸ் அண்ட் மெரினாஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ரன் பை இன்டர்நேஷனல் நான் கவர்மெண்டல் அண்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கால் ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். இது வந்து 1985 பிரான்ஸ்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து டோட்டலி ஒரு 10 சொன்னோமா ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன். ஒடிஷால கோல்டன் பீச், ஆந்திரால ருஷிகொண்டா பீச், ராதா நகர் பீச் இன் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், புதுச்சேரியில ஈடன் பீச், தமிழ்நாடு கோவளம் பீச், கேரளால கப்பாட் பீச், லட்சத்தீவுல பங்காரம் பீச், கர்நாடகா படுபித்ரி அண்ட் கசர்கரா பீச், அண்ட் கோவா மிராமர் பீச், மகாராஷ்டிரா பொஹாவே பீச், Dayu Gokala Beach, and Gujarat Shivrajpur Beach. So these are the total beaches in India with blue flag certification. So that's all for today's Hindu News Analysis. Thank you.